சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இந்த மாதிரி பன்ஸ் எல்லாம் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் ஈஸி சமையல். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வெதுவெதுப்பான பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆக்டிவேட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஈஸ்ட் இந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர், கூடவே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால கொஞ்சம் நேரம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு டபுள் ஆகி வந்ததுக்கப்புறமா மாவை வெளியில் எடுத்துடலாம். இப்போ சின்ன சின்ன பன்ஸ் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸாக எடுத்து நல்லா உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இல்லைனா வெளியில் கிராக் இருக்கும். இந்த கிராக் வந்து பன்லேயும் கிராக் தெரியும். அதனால் சாஃப்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா உருட்டிக்கலாம். ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒரு பன்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பன்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த பன்ஸ்லாம் ப்ரூஃபிங்க்கு விடணும். அதனால் ஒரு 1/2 ஹவர் மறுபடியும் ப்ரூஃபிங்க்கு விட்டுடலாம். இதுக்கு மேலே நமக்கு டாப்பிங்ஸ்க்கு எள்ளும் பம்கின் சீடும் சேர்த்துட்டு மில்க் வாஷ் கொடுக்கணும். மில்க்கை தொட்டு பன் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ண அவ்வளோதான் மில்க் வாஷு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் உப்பு சேர்த்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் திறந்துட்டு இந்த சூட்லேயே இந்த இட்லி தட்டையும் வச்சு மூடிடலாம். எனக்கு கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆச்சு இந்த பன்னு ரெடி ஆக. 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி சாஃப்டான பன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.